சிந்து பைரவி நியூ ப்ரெமோ ஸ்னேகா இப்படி ஒரு வேலை பண்ணுறது சிவாவுக்கு தெரிய வருது. இது மாதிரியெல்லாம் வர பேஷண்ட்டுக்கிட்ட அமௌண்ட் அதிகமாக வாங்கிட்டு அவங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. இது எல்லாமே சிவா கண்டுபிடிச்சி பயங்கரமாக கோவப்பட்டு ஸ்னேகாவாக வான் பண்ணுறாங்க. நீ இப்படியெல்லாம் இருப்ப நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கவே இல்லை ஸ்னேகா. உன் மேலே எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சேன். ஆனால் வச்ச நம்பிக்கையை இப்படி நீ சுக்குநூறாக உடைச்சிட்டேன்றாங்க. எப்படி உன்னால் இப்படி இருக்க முடியுதுன்றாங்க. இல்லை சிவா அதை போத நிப்பாட்டுன்றாங்க. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் வர்ற பேஷண்ட்டுக்கிட்ட இந்த மாதிரி கேவலமாக நடந்துக்க உனக்கு அசிங்கமாக இல்லையா அப்படின்றாங்க. இங்கே பாரு, உன்னால என் ஃப்ரெண்டுன்னு சொல்லி அசிங்கமாக இருக்குது, இல்லைன்னு சொல்கிறது கேளு சிவான்னு வாங்க. சிவா கோவப்பட்டு ஸ்னேகாவுடைய கன்னத்திலே பல்லாருன்னு அறிகிறாங்க. மனசாட்சின்னு இருந்திருந்தா இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணியிருக்கவே மாட்டேன் ஸ்னேகான்றாங்க. இப்படி அநியாயத்துக்கு ஒரு உயிர் போகிறதுக்கு காரணமாக நீ இருந்துட்டு வர்ற எல்லார்கிட்டையுமே இல்லாத பிரச்சனை இருக்குன்னு சொல்லி இப்படி ஒரு அமௌண்ட்டை வாங்கி எல்லாரையும் இந்த நிலைமைக்கு ஆளாக்கி இருக்க. உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சின்றது இல்லையா? நான் உன்னை எந்த அளவுக்கு நம்பினேன், ஆனால் நம்பினதுக்கு நீ இப்படி ஒரு கேவலமான காரியமாக பண்ணுவேன்றாங்க. எவ்வளவோ சிவா கிட்ட பேசி பார்க்குறாங்க. ஆனால் சிவா பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக அந்த இடத்துல ஸ்னேகாவை வெறுக்கிறாங்க. அதனால ஸ்னேகா ஃபீல் பண்ணுறாங்க, நீ வெளியே இருக்கிறது வேண்டியவே இல்லை, நீ உள்ளே இருக்க வேண்டியவன்னு சொல்லிட்டு சிவாவே பார்த்தீங்கன்னா ஸ்னேகா மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஸ்னேகாவை அரெஸ்ட் பண்ணியுமே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸ்னேகா அதனால ஃபீல் பண்ணி அழுறாங்க. சிவா ப்ளீஸ் சிவான்றாங்க, நீ ஃபஸ்ட்டு இங்கே இருக்க வேண்டியவில்லை, நீ ஃபஸ்ட்டு ஜெயிலுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க ஸ்னேகா. அதோட இந்த ப்ரெமோவை முடிச்சிருக்காங்க.